வணக்கம் நேயர்களே. 1980ஆம் ஆண்டுகளில் பிரபலமாக இருந்த நடிகை மேனகாவின் மகளான கீர்த்தி சுரேஷ் தற்போது மலையாளத்தில் பிரபல கதாநாயகியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. 2000ஆம் ஆண்டு பைலட் என்ற மலையாள படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான கீர்த்தி சுரேஷ் 2013ஆம் ஆண்டு வெளிவந்த கீதாஞ்சலி என்ற மலையாள படத்தில் நாயகியாக அறிமுகமானாங்க. ராதிகா சரத்குமார் தயாரிப்பில் விஜய் இயக்கத்தில் விக்ரம் பிரபு நடிக்கும் புதிய படத்தில் கதாநாயகியாக நடிப்பதன் மூலம் தற்போது தமிழுக்கும் வர்றாங்க கீர்த்தி சுரேஷ். இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே கீர்த்தி சுரேஷுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. தற்போது தமிழ்ல மானே தேனே பேயே என்ற படத்துல ஆரிக்கு ஜோடியாக நடித்து வந்துட்டு இருக்காங்க. அதையடுத்து 2013ஆம் ஆண்டின் சூப்பர் ஹிட் திரைப்படமான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் கூட்டணி ரஜினி முருகன் படத்திலும் மீண்டும் இணைய இருக்கிறது. இந்த படத்தை திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. 1ஆம் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிக்க முதலில் லக்ஷ்மி மேனன், தமனா ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. அண்மையில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் ரஜினி முருகன் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக தமன்னா நடிப்பதாக செய்திகள் வெளியாச்சு. இந்நிலையில் தற்போது மலையாள நடிகை கீர்த்தி சுரேஷை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்திருக்காங்க. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளிவர இருக்கிறது. மதுரையை கதைக்களமாக கொண்டு உருவாகும் ரஜினி முருகன் படத்தின் படப்பிடிப்பு நவம்பர் மாத இறுதியில மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் துவங்க இருக்குதான். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு புதியதாக வெளிவர இருக்கும் தமிழ் திரைப்படத்தின் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.